ஐபிஎல்லது உழைப்பே தேனி திண்டுக்கல் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய சகோதரர் தங்க தமிழ்செல்வன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். தங்க தமிழ்செல்வன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். திமுகவுடைய கொள்கை உறுப்பு செயலாளர், தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர், மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செயல் வீரர், விவாதங்களில் சிரித்தபடியே சீருவதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அவரது குரல் தேனி மக்களின் குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து 40 ஆண்டு காலம் மக்கள் பணிக்கு உழைத்த சொந்தக்காரர். மாணவர்கள், இளைஞர்கள், உழவர்கள், தொழிலாளிகள் என அவர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவரது குரல் திண்டுக்கல்லின் குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அறிவால் சுற்றிய நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்கணும். இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும் இந்த 2 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? உறுதியா கேட்பீங்களா? அப்படி நீதிக்கான கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்படும். திண்டுக்கல் சபரிமலை இடையே ரயில் சேவை அமைக்கப்படும். முல்லை பெரியாறிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து ஆண்டிப்பட்டி கண்மாய்களுக்கு வழங்கப்படும். திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்தப்படும். 10 ஆண்டுகளா மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள், ஜிஎஸ்டி சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு
ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். இப்படி தமிழ்நாட்டோட